உயர்கல்வி மாணவர்களுக்கான பிடிபிடிஎன் கல்வி கடனை செலுத்தாமல் தாமதிப்பது ஒரு குற்றம் என்பதை உயர்கல்வித்துறை அமைச்சர் டாக்டர் ஜம்ரி அப்துல் காதிர் நினைவூட்டினார். பட்டம் பெற்ற மாணவர்கள் பிடிபிடிஎன் கல்வி கடனை திருப்பி செலுத்த போதுமான கால அவகாசம் வழங்கப்பட்டிருப்பதாகவும் அதன் கால அட்டவணையை மாற்றிக்கொள்ளவும் மாணவர்களுக்கு வாய்ப்பு அளிக்கப்படுவதாகவும் அவர் கூறினார். நிதி நெருக்கடியால் தவிக்கும் ஏழை மாணவர்கள் பிடிபிடிஎன் கல்வி கடனை திருப்பி செலுத்த முடியாத சூழலில் இருப்பதை டாக்டர் ஜம்ரி அப்துல் காதிர் சுட்டிக்காட்டினார். அவர்களுக்கான பிடிபிடிஎன் கல்வி கடன் தள்ளுபடி செய்ய உயர்கல்வி அமைச்சு போதிய நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் அதற்கு முன்னதாக பிடிபிடிஎன் கல்வி கடனை திருப்பிச் செலுத்தாமல் தாமதப்படுத்தும் மாணவர்கள் அவர்களின் பிடிபிடிஎன் கல்வி கடன் செலுத்தாததற்கான கால அட்டவணையை மறுசீரமைப்பு செய்ய வேண்டும் என்றும் அதற்கான விண்ணப்பங்களை பெற்றதும் வறுமை நிலையில் உள்ள மாணவர்களின் பிடிபிடிஎன் கல்வி கடன் தள்ளுபடி செய்வதற்கான முன் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் உயர்கல்வித்துறை அமைச்சர் டாக்டர் ஜம்ரி அப்துல் காதிர் விளக்கமளித்தார். இவ்வாண்டு நவம்பருக்குள் 10,096 புதிய ஆசிரியர்கள் பள்ளிகளில் பணியமர்த்தப்படுவார்கள் என்று கல்வித்துறை துணை அமைச்சர் ஓங்காவோ நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார். கடந்த ஆகஸ்ட் மாதம் கற்றல் கற்பித்தலில் பட்டம் பெற்ற இளம் பட்டதாரிகளுக்கான நியமனங்கள் நவம்பருக்குள் முடிவடையும் என்று ஓங்காவோ கூறினார். பட்டம் பெற்றவர்கள் கல்வி அமைச்சால் மேற்கொள்ளப்பட்ட நேர்முக தேர்வை கடந்த செப்டம்பர் மாதம் மேற்கொண்டதாகவும் நவம்பர் மாதம் அவர்களுக்கான பணியமர்த்த கடிதங்களை அவர்கள் பெறுவார்கள் என்றும் ஓங்காவோ கூறினார். இந்த ஆண்டு இருமுறை புதிய ஆசிரியர்களுக்கான பணி அமர்த்தங்களை மேற்கொண்டதில் மொத்தம் 20,141 புதிய ஆசிரியர்கள் பள்ளிகளில் பணியமர்த்தப்பட்டிருப்பதாக ஓங்காவோ கூறினார். ஐபிஜி, உப்சி என அரசு பொது பல்கலைக்கழகங்களில் கற்றல் கற்பித்தல் துறையில் பட்டம் பெற்றவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்பட்டிருப்பதாக ஓங்காவோ கூறினார். பள்ளிகளில் ஆசிரியர்கள் பற்றாக்குறையை கல்வி அமைச்சு தீவிரமான ஒரு சிக்கலாக எடுத்துக் கொள்வதால் விரைந்து புதிய ஆசிரியர்களை நியமித்து வருவதாகவும் பணியமர்த்தப்படாத ஆசிரியர்கள் மேல்முறையீடு செய்து 14 நாட்களுக்குள் அவர்களுக்கான நேர்முக தேர்வும் நடத்தப்படுவதை துணை கல்வி அமைச்சர் ஓங்காவோ சுட்டிக்காட்டினார். அடுத்த ஆண்டு 2026க்கான கல்வி காலாண்டை கல்வி அமைச்சு வெளியிட்டுள்ளது. இந்த கல்வி காலாண்டு மீண்டும் ஜனவரிக்கு மாற்றப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சர் ஃபத்லினா சிடேக் தெரிவித்தார். கெடா, கிளந்தானு, திரங்கான் ஆகிய 3 மாநிலங்களில் ஜனவரி 11ஆம் தேதி முதல் பள்ளி வகுப்புகள் தொடங்கும் என்றும் ஜொகூர், மலாக்கா, நெகிரி செம்பிலான், பஹாங், பேரா, பெர்லிஸ், பினாங், சபா, சராவா, ஸ்லாங்கூர் மற்றும் கூட்டரசு பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் ஜனவரி 12ஆம் தேதி பள்ளி வகுப்புகள் தொடங்கும் என்றும் ஃபத்லினா சிடேக் தெரிவித்தார். இந்த கல்வி காலாண்டை அடிப்படையாக கொண்டு பள்ளிகளில் கற்றல் கற்பித்தல் உட்பட அரசு நிகழ்ச்சிகளையும் திட்டமிடும்படி அவர் கேட்டுக்கொண்டார். ஜனவரி 11ஆம் தேதி முதல் டிசம்பர் 4ஆம் தேதி வரையில் மொத்தம் 51 வாரங்கள், அதாவது 202 நாட்கள் வகுப்புகளில் கற்றல் கற்பித்தல் மேற்கொள்ளப்படும் என்று அவர் கூறினார். அடுத்த ஆண்டு பிப்ரவரி 17 மற்றும் 18ஆம் தேதி கொண்டாடப்படவிருக்கும் சீன பெருநாளுக்கு பிப்ரவரி 16, 19, 20 என 3 நாட்கள் கல்வி கழக சிறப்பு விடுமுறை வழங்கப்படுவதாகவும் மார்ச் 21, 22 கொண்டாடப்படும் நோன்பு பெருநாள், மார்ச் 19, 20 என 2 நாட்கள் கல்வி கழக சிறப்பு விடுமுறை வழங்கப்படுவதாகவும் நவம்பர் 11ஆம் தேதி கொண்டாடப்படவிருக்கும் தீபாவளிக்கு நவம்பர் 10, 11 ஆகிய 2 நாட்கள் கல்வி கழக சிறப்பு விடுமுறை வழங்கப்படுவதாகவும் ஃபத்லினா சிடேக் விளக்கமளித்தார். பெர்சாத்து பிரிவின் தலைவர் ஒருவர் கட்சியின் தற்போதைய உள்குழப்பத்தை நிர்வகிப்பதில் ஞானத்தை பயன்படுத்துமாறு முகைதீன் யாசினை வலியுறுத்தியுள்ளார். மேலும் சில பிரமுகர்களின் செல்வாக்கிற்கு உட்படக்கூடாது என்று அவர் பெர்சாத்து தலைவரை எச்சரித்துள்ளார். பெர்சாத்து தலைவர் பதவியில் இருந்து முகைதீன் யாசின் விலக வேண்டும் என்ற கோரிக்கைகளுக்கு வழிவகுத்த இந்த உட்கட்சி மோதல்களை இணக்கமாக தீர்க்க வேண்டும் என்று தித்தி திங்கி சட்டமன்ற உறுப்பினர் இசீசாம் இப்ராஹிம் தெரிவித்தார். கட்சி தலைவர் அனைவரையும் ஒன்றிணைத்து கட்சியின் நலன்களுக்காக பிரச்சனையை இணக்கமாக தீர்க்க முடியும் என்று தாம் நம்புவதாக இசீசாம் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளார். கட்சி தலைவர் தனிப்பட்ட நலன்களால் இயக்கப்படும் நபர்களின் செல்வாக்கு இல்லாமல் இப்பிரச்சனையை புத்திசாலித்தனமாக ஆராய்ந்து தீர்க்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். பாடாங் பெசார் பெர்சாத்து தலைவர் என்ற முறையில் ஒற்றுமைக்காகவும் கட்சியின் எதிர்காலத்தை பாதுகாப்பதற்காகவும் குறிப்பாக யாருக்கும் லாபம் ஈட்டாத வகையில்
நியாயமான மற்றும் இணக்கமான தீர்வை எட்ட முடியும் என்று தாம் நம்புவதாகவும் அவர் கூறினார். வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த 6 வயது சிறுவனின் கழுத்து வெட்டப்பட்டிருந்த சம்பவம் தொடர்பாக காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருவதாக பத்துபகாட் மாவட்ட காவல்துறை தலைவர் ஷாருல் அனுவார் முசாடாட் அப்துல்லா சானி தெரிவித்தார். நேற்று காலை 9 மணி அளவில் பாதிக்கப்பட்ட 6 வயது சிறுவனின் பெற்றோர் காவல் நிலையத்தில் இச்சம்பவம் குறித்து புகார் அளித்த நிலையில் அச்சிறுவன் உயிருடன் மீட்கப்பட்டு பத்துபகாட் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாக ஷாருல் அனுவார் முசாடாட் அப்துல்லா சானி தெரிவித்தார். வீட்டின் அறையில் தூங்கிக் கொண்டிருந்த சிறுவனின் கழுத்தில் வெட்டுக்காயங்கள் ஏற்பட்டாலும் தற்போது அபாய கட்டத்தை தாண்டி இருப்பதாகவும் விரைவில் குணமடைந்து வீடு திரும்புவார் என்றும் ஷாருல் அனுவார் முசாடாட் அப்துல்லா சானி கூறினார். முன்னதாக அச்சிறுவன் இறந்து விட்டதாக செய்திகள் பரவிய நிலையில் காவல்துறையினர் மறுப்பு அறிக்கையை வெளியிட்டுள்ளனர். இச்சம்பவம் குறித்து தவறான அல்லது உறுதிப்படுத்தப்படாத தகவல்களை பரப்ப வேண்டாம் என்று ஷாருல் அனுவார் முசாடாட் அப்துல்லா சானி கேட்டுக் கொண்டார். KLIA ஏரோ ட்ரெயின் பாதி வழியில் பழுதடைந்து நின்றதால் ஆபத்தான தண்டவாளத்தில் பயணிகள் தங்கள் குழந்தைகளுடன் நடந்து வந்த சம்பவம் நாட்டின் பொது போக்குவரத்து துறையின் மெத்தனத்தை காட்டுவதாக பரிகாத்தான் நாடாளுமன்ற உறுப்பினர் வான் அமாட் ஃபைசால் கண்டனம் தெரிவித்துள்ளார். இருட்டில் பயணிகள் தண்டவாளத்தில் சுமார் 200 மீட்டர் வரைக்கும் குழந்தைகளுடன் நடந்து வந்திருப்பதாக அவர் கூறினார். அன்வார் வெளிநாட்டினருடன் நடனம் ஆடுகிறார். அந்தோனி லோக்கை காணவில்லை. DAP கட்சியின் அமைச்சர் சர்ச்சைகளின் போது மறைந்து விடுகிறார். கொண்டாட்டங்களின் போது முன்னே நிற்கிறார். இப்படியான பொறுப்பற்ற அமைச்சர் பதவி விலக வேண்டும் என்று வான் அமாட் ஃபைசால் வலியுறுத்தினார். நள்ளிரவு இச்சம்பவம் நிகழ்ந்திருந்தாலும் நண்பகல் 1 மணி வரைக்கும் போக்குவரத்து அமைச்சு இதுகுறித்து எந்த ஒரு அறிக்கையையும் வெளியிடவில்லை என்பதை வான் அமாட் ஃபைசால் சுட்டிக்காட்டினார். இது முதல் முறை அல்ல என்று குறிப்பிட்ட அவர் தண்டவாளத்தின் நடுவே ரயில் நின்றால் அது பெரிய அளவிலான அபாயத்தை ஏற்படுத்தும் என்பதை உணராமல் மெத்தனமாக இருக்கக்கூடாது என்று வான் அமாட் ஃபைசால் கூறினார். லங்காவியில் உள்ள ஒரு துறைமுகத்தில் நிறுத்தப்பட்டிருந்த 3 படகுகள் இன்று அதிகாலை தீ விபத்தில் பாதிக்கப்பட்டன. அதிகாலை 2:29 மணிக்கு இச்சம்பவம் குறித்து தங்களுக்கு அழைப்பு வந்ததாக கடா தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை மண்டலம் 4 தலைவர் ஜம்ரி அப்துல் கானி தெரிவித்தார். துறைமுகத்தில் நிறுத்தப்பட்டிருந்த 4 படகுகளில் 3 படகுகள் தீப்பிடித்து எரிந்ததை அவர்கள் கண்டதாக அவர் கூறினார். சம்பவத்தில் யாருக்கும் உயிர் சேதம் ஏற்படவில்லை என்று அவர் குறிப்பிட்டார். 4வது படகு தீயினால் பாதிக்கப்படவில்லை என்றும் பாதுகாப்பிற்காக அந்த பகுதியில் இருந்து அப்படகு இழுத்துச் செல்லப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.